நிகழ்தகவு. பிவாண்டியில் உள்ள ஒரு காலனியில் கிட்டத்தட்ட 50 வீடு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட போகணும்னா மட்டும் அங்க உள்ள மக்கள் நடுநடுங்கி இருக்காங்க. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் தனியா வாழ்ந்துட்டு இருந்த 20 வயசு இளம் பெண் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆவி அங்கேயே சுத்திட்டு இருக்கிறதா அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. அதனாலேயே இரவு 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருக்காங்க. அதே மாதிரி மதிய நேரத்துல கூட வீட்டு கதவுகளை மூடி தான் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இரவு 12 மணி இருக்கும். அந்த பாழடைஞ்ச வீட்டுல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. எல்லாரும் 7 மணிக்கே வீட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறதுனால அலறல் சவுண்டு யாருக்கும் கேட்கல. ஆனா ஒரு வீட்டோட ஜன்னல் கதவு மட்டும் திறந்திருந்திருக்கு. இந்த நேரத்துல எங்க இருந்து பெண்ணோட அலறல் சத்தம் கேக்குதுன்னு அந்த வீட்டுல இருந்தவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. 10 நிமிஷம் தொடர்ச்சியா கேட்ட அலறல் சவுண்டு அதுக்கப்புறம் கேட்கல. அடுத்து அந்த வீட்டோட ஜன்னல் கதவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. 12:45 இருக்கும். மறுபடியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயங்கர கதறல் சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த காலனியில இருந்த 2-3 வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் கதவை திறந்து வெளியில போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பாழடைஞ்ச வீட்டுல இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. இளம் பெண்ணோட ஆவியாதான் இருக்குன்னு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திருக்காங்க. ஆனா அந்த பெண்ணோட அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்குது. ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல அந்த வீட்டுல என்னவோ நடக்குது, ஆவியெல்லாம் கிடையாது, வேற யாரும் அந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலரை மட்டும் பாலடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த வீட்டுல இருந்து 5-6 இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. யார் இவங்க, ஏன் இப்படி ஓடுறாங்கன்னு சந்தேகப்பட்டவங்க வேக வேகமா பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க 22 வயசுல ஒரு இளம் பெண் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே 17 வயசான ஒரு சிறுவனும் மண்டையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கிடந்திருக்கான். அதை பார்த்து பதறி போனவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் மயக்கத்துல இருந்த இளம் பெண்ணையும் சிறுவனையும் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இளம் பெண்ணை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்கள 4-5 பேர் சேர்ந்து கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கன்னு காவலர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு மயக்க நிலையில இருந்ததால போலீஸ்காரங்களால விசாரிக்க முடியாம இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச அந்த பொண்ணு கிட்ட, உங்களுக்கு என்னாச்சு, பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண் கதறி அழுதுருக்காங்க. என்னமாச்சு, பயப்படாம சொல்லுங்க, நாங்க இருக்கோன்னு காவலர்கள் தைரியம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இளம் பெண். அவங்க சொன்னதை கேட்டு போலீஸே கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆகியிருக்காங்க. இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணது அவங்களோட எக்ஸ் லவர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டி நகரை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் அதே பகுதியை சேர்ந்த அஸ்லாம் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேருக்கும் அடிக்கடி சந்தேக சண்டையும் வந்திருக்கு. அதனால அஸ்லாம் கூட பேசுறதே நிறுத்தின இளம் பெண்ணுக்கு வேறொரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என் கூட பேசுறதை நிறுத்திட்டு நீ வேற எவன் கூடயோ சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு இளம் பெண்ணை அடிச்சிருக்கான் எக்ஸ் லவர். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இளம் பெண். அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கு போன எக்ஸ் லவர் அவங்கள தகாத வார்த்தையில பேசினது மட்டும் இல்லாம உன்னை என்ன பண்றேன் பாருடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கான். அந்த பொண்ணு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவனாலதான் நம்ம சீரழிய போறோங்கிறது அந்த இளம் பெண்ணுக்கு அப்போ தெரியாம போச்சு. காதலி மேல கொலை வெறியில இருந்தவன் எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இளம் பெண்ணை சீரழிக்க திட்டம் போட்டிருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த இளம் பெண்ணோட தம்பிய தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடத்தியிருக்கான் அஸ்லாம். அடுத்து காதலிக்கு ஃபோன் பண்ணவன், நான் சொல்ற இடத்துக்கு வரலனா உன் தம்பியோட கதையை முடிச்சிருவன்னு மிரட்டியிருக்கான். அதை கேட்டதும் பதறி போன இளம் பெண், என் தம்பியை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்த அந்த இளம் பெண்ணை கட்டி போட்டு மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட தம்பியையும் கட்டி போட்டு கண்மூடித்தனமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்னு பிரேக்கப் பண்ணதுக்காக காதலியோட வாழ்க்கையே சீரழிச்சிருக்கான் எக்ஸ் லவர்.
இந்த அத்தனை உண்மையையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண காவலர்கள் இளம் பெண்ணை சீரழித்த முன்னாள் காதலனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு